அனைவருக்கும் வணக்கம். இது யுகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி நம்ம ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ன்றது குடுத்துட்டு வர்றோங்க. ஸோ நம்ப வந்து இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறியியல் கல்லூரிகள் பத்தியும் அனலைஸ் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு வரோம். கடந்த வருஷம் கவுன்சிலிங்ல ஒவ்வொரு கல்லூரிகளும் எத்தன இடங்கள் ஃபில் ஆச்சு? எத்தன மாணவர்கள் சேர்ந்தாங்க? எந்த ரவுண்ட்ல ஃபில் ஆச்சு, எந்த ரவுண்டு மாணவர்கள் எந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏ டு இசட் அனலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றி வீடியோஸ் போட்டுக்கிட்டு வரோம். ஏற்கனவே நம்ம வந்து சென்னை மற்றும் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கல்லூரிகள் பற்றிலாம் போட்டிருந்தோம். அடுத்ததான் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 5 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. அந்த 5 இன்ஜினியரிங் காலேஜஸும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, எந்த ரவுண்டில் எவ்வளோ சீட்டு ஃபில் ஆச்சு, எத்தனை சதவீதம் சீட்ஸ் ஃபில் ஆச்சு அப்படிங்கிற ஏ டு இசட் டீடைல்ஸ் பார்ப்போம். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இப்போ இங்க கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி போட்டிருக்கப்ப இது வந்து பாத்தீங்கன்னா காலேஜோட ஆர்டர் கிடையாது. ஜஸ்ட் காலேஜ் கோடோட ஆர்டர் பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆர்டரா போட்டோம்னா இதுதான் டாப் 10 கல்லூரிகள், டாப் 5 கல்லூரிகள்லாம் நினைச்சுக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் பேஸ்ட் அப்பான் காலேஜ் ஆர்டர். இந்த ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கல்லூரியானது 2327 என்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கரூருங்க. மொத்தம் 2011வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 7 கோர்ஸ் நடத்துறாங்க. நம்மளுக்கு கவுன்சிலிங்க்கு 402 சீட்டு கொடுத்துருந்தாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த சீட்டும் ஃபுல் ஆகல. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 28 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு. இவங்களுக்கு அதிகமா எங்க ஃபுல் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 245 சீட் தேர்ட் ரவுண்ட்ல தான் ஃபுல் ஆச்சு. இது எவ்வளவு சதவீதம்னா 61% சீட் தேர்ட் ரவுண்ட்ல தான் ஃபுல் ஆயிருக்குங்க. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 46 சீட் ஃபுல் ஆயிருக்கு. டோட்டலா இவங்களுக்கு கவுன்சிலிங்ல 79.4% இடங்கள் நிரம்பியிருக்குது. ஸோ இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி 2356 அருள்முருகன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர் மாவட்டம். 2012ஆம் வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 5 கோர்ஸ் நடத்துறாங்க. கவுன்சிலிங்க்கு 190 சீட் ஒதுக்கி இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எந்த சீட்டும் ஃபுல் ஆகல. செகண்ட் ரவுண்ட் 2 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு. தேர்ட் ரவுண்ட் 12 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு. ஃபோர்த் ரவுண்ட் 7 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு. கவுன்சிலிங்ல டோட்டலா 11% சீட்ஸ் மட்டும் தான் ஃபுல் ஆயிருக்கு. இது எப்படிங்கிறது நீங்களே பார்த்துக்கலாங்க. அடுத்த கல்லூரி 2608 எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். 2000வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 11 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் நம்மளுக்கு வந்து எத்தனை சீட்டு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு 809 சீட் வந்து கவுன்சிலிங் கொடுத்தாங்க. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 67 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு. மெயினா இவங்களுக்கு எங்க ஃபுல் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் 538 சீட், அதாவது 66.5% இடங்கள் வந்து செகண்ட் ரவுண்ட் நிரம்பி இருக்குங்க. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 150 சீட்டும், ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 8 சீட்டு ஃபுல்லா இருக்கு. டோட்டலா கவுன்சிலிங்ல 94.3% ஆஃப் சீட்ஸ் ஃபுல்லா இருக்குங்க. ஸோ இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா தெரிய வருதுங்க. அடுத்த கல்லூரி 2622 விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர். 2002வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 13 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 846 சீட் வந்து கவுன்சிலிங் ஒதுக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 116 சீட்டு ஃபுல்லா இருக்கு. ஆனா மெயினா இவங்களுக்கு எங்க ஃபுல் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல தான் ஃபுல் ஆகுது. 552 சீட் செகண்ட் ரவுண்ட்ல ஃபுல் ஆயிருக்குங்க. அதாவது 65% சீட் செகண்ட் ரவுண்ட்ல ஃபுல் ஆயிருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 178 சீட், அதாவது ஒரு 21% சீட் ஃபுல் ஆகி 3 ரவுண்ட்லயே கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. 100% சீட்ஸும் ஃபுல் ஆயிருச்சு. பட் எந்த லெவல்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கல்லூரியில சேர்ந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் அதிகமா இங்க சேர்ந்திருக்கிறாங்க. அடுத்த கல்லூரி 2630 செட்டிநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கரூர் மாவட்டம். 2007வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 6 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 239 சீட்டுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 4 சீட்டு தான் ஃபுல்லா இருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 88 சீட்டு ஃபுல்லா இருக்கு. மெயின் எங்க உங்களுக்கு ஃபுல்லா இருக்குன்னா தேர்ட் ரவுண்ட் 129 சீட்டு. ஃபோர்த் ரவுண்ட்ல 4 சீட்டு ஃபுல்லா இருக்குங்க. ஸோ டோட்டலா இவங்களுக்கு 94% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபுல் ஆயிருச்சு. பட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் தான் அதிகமா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இந்த கல்லூரியை. ஸோ இதுதான் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் எப்படி வந்து போன வருஷம் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நம்ம மற்ற எந்த டேட்டாஸையும் எடுத்துக்கிறதும் நம்ம வந்து போன வருஷம் கவுன்சிலிங்கோட டீடைல்ஸை பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து இதில் வந்து பிளேஸ்மெண்ட்டை கன்சிடர் பண்ணல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கன்சிடர் பண்ணல. ஏன்னா இதெல்லாம் ஒவ்வொரு கல்லூரிகளும் கொடுக்குறாங்க. பட் எந்த அளவுக்கு அது சரியா இருக்குங்கிறது தெரியவில்லை. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு அஃபிஷியல் டேட்டா போன வருஷம் கவுன்சிலிங்ல எப்படி சீட்ஸ் ஃபுல் ஆச்சு. அதுலேயும் பர்டிகுலராக நான் வந்து இந்த ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கிரைட்டீரியாஸை வந்து நான் இதில் வந்து கன்சிடர் பண்ணலைங்க. இந்த மாதிரி கண்டினியூஸான தகவல்கள் வேணுங்கிறவங்க யுகேவி தமிழா அப்படிங்கிற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா
உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.